ஹாய் நண்பா, நம்மளும் இந்த அனிமையோட 13வது எபிசோட பார்ப்போம். போன எபிசோடு பைலாங்கும் டிராகன் சோலை வெளில எடுத்துட்டு வர அவனும் உல்ஃப் நகத்தை வச்சு குண்டன் அட்டாக் பண்ணியிருப்பான். குண்டனோட அம்மாவும் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலேருந்து நம்மளுமே பாக்கி எபிசோட பார்ப்போம். ஸ்டார்டிங்கே டிராகனுமே கடைக்காரனும் சண்டை போட்டுட்டு இருக்க இடத்த காட்ட அவனுமே இங்கேருந்து சரியில்லைன்னு கிளம்ப அவனும் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி டிராகன்ட்ட ஒரு 4 வார்த்தை பேச ஆரம்பிக்க கடைக்காரனும் இதுலேருந்து டிராகனால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல டிராகனுமே அதுலேருந்து தப்பிச்சிட டிராகனுமே அதோட முழு உருவத்தை எடுக்க டிராகன் வெளில வரும்போது வந்த பவர் அவனால் தாங்க முடியாமல் கீழே விழுந்துற கடைக்காரனும் இது எப்படி நடக்க வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டு இருக்க டிராகனும் மேலேருந்து கீழே வந்துற டிராகனுமே ரொம்ப கோவத்தில் நிற்க டிராகனும் அந்த வெள்ளை ஊசியை கீழே போட்டுற கடைக்காரனுமே டிராகனுக்காக காத்திருக்க நீனுமே ஒரு சக்தி வாய்ந்த டிராகன் தான். அவனுமே டிராகனை கொல்றதுக்கு ரெடி ஆயிட டிராகனுமே அவனை அட்டாக் பண்ண பார்க்க அவனுமே மேலேருந்து திருப்பிட்டு அட்டாக் பண்ண டிராகனும் இந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிட கடைக்காரனும் மேலேருந்து கீழே வந்துட அவனுமே டிராகனை பிடிக்க பார்க்க டிராகனுமே எதுலேயும் மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்க டிராகனுமே திருப்பி அட்டாக் பண்ண டிராகனுமே அடித்து கீழே தள்ளிட அவனுமே விடாம தாக்க ஆரம்பிக்க டிராகனுமே அதில் வசமாக மாட்டிக்க கடைக்காரனும் பேச ஆரம்பிக்க அவனுமே அதுக்கு மேலே தான் கவனமாக இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டிராகனுமே தப்பிக்க வாய்ப்பு கிடையாதுன்னு அவனுமே சொல்ல நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. இதே மாதிரி எத்தனை வாட்டி தான் என்னை பிடிப்பேன்னு டிராகனுமே கேட்க அவன்கிட்டயும் நான் ஒரு டிராகன்றான்னு சொல்ல டிராகனுமே அது எல்லாத்தையும் உடச்சிட அவனுமே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க டிராகனுமே அதோட ரியல் ஃபார்ம் எடுக்க அதுவும் நேராக கடைக்காரனை அட்டாக் பண்ண வர கடைக்காரனையும் வாயால் அப்படியே கவியிட டிராகனுமே கடைக்காரனை மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்க டிராகனுமே அவன் கடை மேலேயே அவனை தூக்கி போட்டுற அவனும் டிராகன் அடிக்கிறத பார்த்து அவனுக்கும் கொஞ்சம் பயம் வந்துட அவனுமே சண்டை போடாமல் நம்ம பேசியே தீர்த்துப்போன்னு சொல்ல டிராகனுமே மனித உருவத்துக்கு மாறிட அவனுமே எவன் தண்டர் பவரை யூஸ் பண்ண போவ டிராகனுமே அவன் மேலே அட்டாக் பண்ணிட கடைக்காரனும் வழி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்க டிராகனும் அவனோட கதையை அங்கேயே முடிச்சுற டிராகனும் அதோட கீழே வந்துட புழுக்கள்லாம் காத்தோட காத்தா போயிட டிராகனுமே இன்னைக்கு தான் என் மனசும் என் உடம்பும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டிராகனுமே எதையோ மறந்துட்டேன்னு சொல்ல டிராகனுமே ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குன்னு சொல்ல அவனும் குதிரையாக மாறுறதுக்கு முன்னாடி மாஸ்டரை தேடிக்கிட்டு இருக்க அவனும் சண்டை நடக்கும்போது மந்திர ஊசி வேணான்னு கீழே போட்டிருப்பான். பைலாங்கும் அந்த அம்மாவும் சண்டை போட்ட இடத்த கட்டிக்கிட்டு இருக்க அவங்களுமே பையனுக்கு இப்படி ஆயிட்டுன்னு ரொம்ப கவலையில் இருக்க அவங்களும் சரியான கோவத்தில் இருக்க அந்த குண்டனுமே இறந்து போன மாதிரி அவனோட சாம்பலை காட்ட அவங்களுமே அவனோட பையன் திருப்பி வேணும்னு கத்திக்கிட்டு இருக்க பைலாங்கும் இதை காதில் வாங்கிட்டு இருக்க அந்த அம்மாவோட உடம்புமே டீமனாக மாறிக்கிட்டு இருக்க பைலாங்குமே என்ன சொல்கிறானா டீமன்ஸுமே நம்ம வழியில் வந்து தடுக்கணும் அப்பயே சொன்னார் மாஸ்டர். எல்லாருமே ஏமாத்திட்டாங்கன்னு இந்த பொண்ணுமே சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணுமே யாரையும் நான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக மாறிட பைலாங்க அட்டாக் பண்ண அந்த பொண்ணுமே வர எல்லாமே அவனை சேர்ந்து சுற்றி வளைக்க அதுலேருந்து ஒன்றுமே ஷார்ப்பாக வெளில வர ஆரம்பிக்க அதுவும் பைலாங்க அட்டாக் பண்ண பார்க்க அவனுமே அதை கையால் பிடிச்சிட அதே நேரத்தில் அவனுமே வசமாக மாட்டிக்க பைலாங்கும் அதுலேருந்து தப்பிக்க பார்க்க அப்பயும் அவன் வசமாக மாட்டிக்க ஷார்ப்பாக இருக்கிறதுமே அவன் உடம்புல சொருவிட அது மூலியமாக அவன் உடம்புல விஷத்தை அனுப்ப பைலாங்குமே தப்பிக்க பார்க்க அந்த பொண்ணோட பையனுமே இறந்து போனனால பைலாங் என்ன தருவான்னு அந்த பொண்ணுமே கேட்டுக்கிட்டே இருக்க அந்த பொண்ணுமே பைலாங்க அசிங்கமாக மாற்ற பார்க்க அந்த பொண்ணுமே அப்போ தான் பைலாங்க எல்லாருமே டீமன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு அந்த பொண்ணுமே சொல்ல அந்த பொண்ணுமே அந்த நேரத்தில் சரியான சாப்பாடு கூட கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுமே இப்படி தான் வாழ்க்கை இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நகரத்தில் எல்லாருமே எங்களை தப்பாகவே பார்த்தாங்கன்னு அந்த பொண்ணுமே சொல்ல பைலாங்கோட உடம்புலையும் விஷம் எங்கே பார்த்தாலும் பரவிட்டு இருக்க அதோட எல்லாரையும் நெருப்பில் எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு அந்த பொண்ணுமே சொல்ல அந்த பொண்ணுமே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்கள் தான் சொல்லிட அந்த பொண்ணுமே திருப்பி எங்களுக்கு உயிர் கிடச்சிதுன்னு சொல்ல அப்படியே பேக்ரவுண்ட்லேயும் ஒரு சவுண்டு கேட்க என் மாணவன் மேலே கை வைக்காதன்ட்டு மாஸ்டருமே சொல்லிட்டு வர மாஸ்டருமே இங்கேருந்து ஓடி போயிடுன்னு சொல்ல அந்த பொண்ணுமே சண்டைக்கு ரெடி ஆகிட மாஸ்டர் அட்டாக் பண்ணையும் நிறையா அனுப்ப மாஸ்டருமே எல்லாத்தையும் ஒரே கையில் அடித்து பறக்க விட்டுற மாஸ்டருமே என் சீடை மேலே கை வச்சோட நான் சும்மா விட மாட்டேன்னு அவருமே சொல்ல அந்த பொண்ணுமே மாஸ்டரை போட்டு தள்ள ரெடியாக இருக்க எல்லாத்தையுமே மாஸ்டரை நோக்கி அனுப்ப ஆரம்பிச்சிட எதாலையுமே மாஸ்டரை தொட முடியாமல் போயிட்டு இருக்க அவருமே ஸ்பிரிச்சுவல் பவர் அவருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்க மாஸ்டருமே டீமன் ஃபில்லை யூஸ் பண்ண மாஸ்டருமே மேஜிக் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட அந்த பொண்ணுமே இதெல்லாம் என்ன எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்ல மாஸ்டரும் அந்த டீமனோட சோலை தனியாக பிரிக்க பார்க்க அந்த பொண்ணுமே உங்களால் என் சோலை எடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுமே மாஸ்டர் மேலே பாய்சனை துப்பிட மாஸ்டருக்குமே எதுவும் ஆகாத மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுமே பவர் யூஸ் பண்ணி தடுக்க பார்க்க மாஸ்டருமே உதவிக்கு டிராகனை கூப்பிட டிராகனுமே சண்டை நடக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துட மாஸ்டருமே அந்த டீமனை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்ல அதனால டிராகனுமே அந்த டீமனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க மாஸ்டருமே ஃபைனல் அட்டாக் பண்ண கிட்ட வர மாஸ்டருமே டிராகன்கிட்ட பேச ஆரம்பிக்க மாஸ்டருமே டிராகனோட தண்டர் பவரை யூஸ் பண்ண சொல்ல கடைசியில் டீமனோட சோலையுமே தனியாக வெளில எடுத்துற
அதோட டிராகனுமே மனித உருவத்துக்கு மாறிட மாஸ்டருமே சோலுக்கிட்ட கிட்ட வர இந்த சோல் ஏற்கனவே மனித உருவத்துல இருந்ததுன்னு அவருமே சொல்ல, ஆனா இதுவும் ஒரு அரக்கனா மாறுனுச்சுன்னு அவருமே சொல்ல, இதுக்குள்ள காரணமும் ரொம்ப அதிகம்னு அவருமே சொல்ல, மாஸ்டருமே இந்த சோலுக்கு நரகத்துல தான் இடம் கிடைக்குன்னு சொல்ல, அது இல்லாம இந்த சோலுக்கு மறுபிறப்பே கிடைக்காதுன்னு அவருமே சொல்ல, மாஸ்டருமே அதை கல்டிவேஷனுக்கு பயன்படுத்திக்கலான்னு சொல்ல, மாஸ்டருமே அதை ஒரு பையில எடுத்து வச்சுக்க எபிசோடுக்குமே இதோட எண்டு கார்டு போட்டுற